ஸோ லாஸ்ட் எபிசோட நம்ம பார்த்தது காங்டேயோட தாத்தா கண்ணிலையும் பற்றக்கூடாது அப்படின்றதுக்காக ஹரி ரெஸ்ட் ரூம்குள்ள போய் ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. கரெக்டாக அவரும் அந்த இடத்துக்கு தான் வந்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இன்னைக்கான வீடியோவில் பார்த்துடலாம். கடைசியில் தாத்தாவே டென்ஷன் ஆகி அந்த டோரை பிடிச்சி வேகமாக இழுக்கும்போது இவ்வளோ நேரமாக லாக் பண்ணி வச்சிருந்த ஹரி டக்குன்னு டோரை வேற ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க தெரியாமல். பேலன்ஸ் இல்லாமல் அவரும் கீழே விழுற மாதிரி போயிடுறாரு. ஹரி அவரை காப்பாற்றலான்னு கையை நீட்டுறாங்க. ஆனால் காப்பாற்றிட்டு அப்புறம் அவர் டேரெக்டாக அவங்களோட ஃபேஸை பார்த்துட்டாருன்னா அதனால அவருடைய கையை பிடிக்காம அவர் அப்படியே விட்டுட்டு தலைமுடியெல்லாம் வச்சு அவங்களோட ஃபேஸை கவர் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. தாத்தா அப்படியே நேராக போய் கீழே டப்ல தண்ணி இருக்குல்ல அதில் விழுந்துடுறாரு. இதனால அவருடைய ட்ரெஸ் அப்படியே ஃபுல்லாக நினைஞ்சு போயிடுது. இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹரியோட டீம்மேட் தான் ஒரு ஆள் வேக வேகமாக ஓடி வந்து, சார் உங்களுக்கு இப்படி நடந்திருக்க கூடாது, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு அவரோட ஃபேண்ட்டை தாத்தாக்கு தந்துட்டு இவர் ஃப்ரீயா சுத்திட்டு இருக்காரு. கடைசியா தாத்தா இங்க இருந்து அவருடைய கார்ல போறதுக்கு முன்னாடி ஹரியை தான் பார்த்து திட்டுறாரு. இப்ப நான் கீழே விழுந்தது எல்லாமே இந்த பொண்ணால தான். அவர் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம ஹரி அவங்க டீம்ல இருக்கிற எல்லாரையுமே மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் நான் மன்னிச்சிருங்க, நான் இதை தெரியாம பண்ணிட்டேன், நான் வேணும்னே இதை பண்ணல அப்படின்னு. இப்ப அப்படியே கட் பண்ண ஆஃபீஸ்ல உட்காந்துருக்க நம்ம காங்டேவை தான் காட்டுறாங்க. இந்த ரிசர்ச் டீம் போய் வீடியோ ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்கல்ல, இந்த வீடியோ எப்படி வந்திருக்கு, இது நல்லா வந்திருக்கா இல்லையான்றதை அவங்ககிட்ட தான் ப்ளே பண்ணி காட்டிட்டு இருக்காங்க. நம்ம காங்டேவும் டக்குன்னு ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆகுறான். இந்த வீடியோல வர்ற ஹரியோட ஃபேஸை பார்த்துட்டானு தெரியல, அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி நின்றுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நமக்கு அவங்களுடைய அபார்ட்மெண்ட்ல இருக்க ஜின்னி அங்க தான் காட்டுறாங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருக்குமே அங்க லெட்டர் பாக்ஸ் தனியா வச்சிருக்காங்க. யாருக்காவது லெட்டர் யாராவது போஸ்ட் பண்ணிருந்தா அந்த பாக்ஸ்ல வந்து எடுத்துக்கலாம். அப்போ அந்த பக்கம் அவங்க நடந்து வரும்போது வேற ஒரு பர்சன் அவங்களுடைய லெட்டர் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, நீங்க என்னுடைய பாக்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, இல்ல நான் தெரியாம லெட்டர் மாத்தி போஸ்ட் பண்ணிட்டேன், நீங்க இப்பதான் இந்த பிளாட்டுக்கு புதுசா ஷிஃப்ட் ஆகி இருக்கீங்கல்ல அப்படின்னு அவன் வர ஜின்னியா கிட்ட நல்லா பேசிட்டு இருக்கான். இதே நேரம் பார்த்தா கரெக்டா நம்ம செசங்க இந்த இடத்துக்கு வரான். அவனும் அவனோட பாக்ஸ்ல இருந்து லெட்டர் மெயில் ஏதாவது எடுத்துட்டு போறதுக்காக தான் வந்திருக்கான். இவன் பக்கத்துல தான் வந்து நிக்கிறான்னு தெரிஞ்சதுமே ஜின்னி அங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. செசாங்கிட்ட அவங்க என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் வேணும்னே ஆப்போசிட்ல இருக்க அந்த ஆளுகிட்ட சொல்றாங்க. மிஸ்டேக் அப்படின்றது எல்லாரும் தெரியாம பண்ற ஒரு விஷயம் தானே, அதெல்லாம் நான் ஒன்றும் பெருசா எடுத்துக்கல, அதெல்லாம் நான் எப்பவும் மறந்துட்டேன்னு சொல்றாங்க. இவங்க என்னதான் பெர்ஃபார்ம் பண்ணாலும் சரி நம்ம செசங்க இவங்களை கண்டுக்கவே மாட்டான். ஆனா அவங்க அங்க இருந்து போகும்போது ஜின்யாங்கிட்ட அந்த பர்சன் ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்கிறது அவனுக்கு பிடிக்கல. அப்படி ரெண்டு பேரும் என்னதான் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு ஜின்யாங்கே தெரியாம சைலண்டா பக்கத்துல நின்று ஒட்டு கேட்டுட்டு இருக்கான். உங்க பிளாட்டுக்கு உங்களுடைய திங்ஸ் எல்லாம் ஷிஃப்ட் ஆகும்போது உங்ககிட்ட இருந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்தையும் நான் பார்த்தேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தேவைப்பட்டா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, நானும் அந்த மாதிரி தான் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்படி அவங்க பேசுறது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு நம்ம செசாங்க எதையுமே கவனிக்காத மாதிரி சைலண்டா இங்க இருந்து போயிடுறான். இன்னொரு பக்கம் நமக்கு காங்டேயோட தாத்தாவை தான் காட்டுறாங்க. அவரு கீழே விழுந்ததுனால அவருடைய முதுகு பிடிச்சிக்கிச்சு போல இருக்கு. அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் தான் போயிட்டு இருக்கு. ஆனா அங்க பக்கத்திலேயே உட்காந்துருக்க நம்ம காங்டே இப்ப கூட டேப்ல அவனுடைய ஆஃபீஸ் ஒர்க்கை தான் பார்த்துட்டு இருக்கான். டாக்டர் நர்ஸ் எல்லாருமே அங்க இருந்து போயிட்டு அப்புறம் தாத்தா அவங்க கிட்ட கத்திட்டு இருக்காரு. நான் இங்க எவ்வளவு சீரியஸான கண்டிஷன்ல இருக்கேன், நீ இப்ப கூட என்ன பத்தி கவலைப்படாம உன்னுடைய ஒர்க்கை தான் பாக்குற. பதிலுக்கு நம்ம காங்டே, நான் டாக்டர் நர்ஸ் கிட்ட எல்லா விஷயத்தை பத்தியும் பேசிட்டேன். நீங்க கீழே விழுந்ததுனால உங்களுக்கு அடிப்பட்ட இடத்துல ஒரு சின்ன பெயின் இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கு என்னமோ நீங்க ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இருக்கிற மாதிரி ஓவரா பெர்ஃபார்ம் பண்றீங்க. உடனே தாத்தாவும், இப்படி நான் கீழே விழுந்தது உனக்கு என்னமோ ரொம்ப சிம்பிளான விஷயமா தெரியுதா? இப்படி நடந்ததுக்கு காரணமே ஹரின்ற அந்த ஒரு பொண்ணு தான். ஒரு வயசான ஆளு விழ போறாருன்னு தெரிஞ்சும் கூட அவ கையை கொடுத்து ஹெல்ப் பண்ணல. எப்ப பார்த்தாலும் தலைமுடிய வச்சு அவருடைய ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு அங்கேயும் இங்கேயும் வேகமா ஓடிக்கிட்டே இருக்கா. அந்த பொண்ணு பண்றதுல எனக்கு ரொம்ப வேடா இருக்குன்னு சொல்ல பதிலுக்கு நம்ம காங்டேவும், அப்படி எனக்கு தெரியல, நீங்க என்னதான் அந்த பொண்ணை பத்தி இப்படி எல்லாம் சொன்னாலும் அவளுடைய ஒர்க்ல ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கா. ஒரு வேலை ரொம்ப ஷை டைப்பா இருக்கலாம், அதனாலதான் யார்கிட்டயும் சரியா பேசாம ஃபேஸை மறைச்சிட்டு அங்கிருந்து ஓடிடுறான்னு நினைக்கிறேன். உடனே தாத்தாவும், இப்ப நீ எதுக்கு அந்த பொண்ணு ஹரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க? உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஷின்னுக்கு அவளோட ஏஜ் தானே இருக்கும். என்ன மாதிரி ஒரு வயசான ஆள் கிட்ட பேசும்போது அவ எவ்வளவு கேரிங்கா பண்பா நடந்துகிட்டா அப்படின்னு காங்டேயோட தாத்தா அது ரெண்டுமே ஒரே பொண்ணுதான்றதே தெரியாம பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சவர் அங்கிருந்து வெளியே போகும்போது காங்டே கிட்ட கேட்கிறாரு, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஷின்னோட வீடு எங்க இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் டீடைல் சொல்லு அப்படின்னு. அவன் திருத்திட்டு முடிச்சிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ண வீட்டுல இருக்க நம்ம ஹரி அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பயங்கர கன்ஃபியூஷன்ல யோசிச்சுட்டு இருக்காங்க. பாஸ் என்ன ஷின்னு நினைச்சிட்டு இருக்காரு, நான் தான் ஹரின்றதை மட்டும் அவர் கண்டுபிடிச்சாரு, அவ்வளவுதான், அடுத்து என்னென்னலாம் பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ண போறேன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே கரெக்டா அவங்க கிட்ட இருந்து கால் வருது. அவங்க கால் அட்டன் பண்ணதுமே, ஷின் நீ பிசினஸ் ட்ரிப் போனதா சொன்னல, இப்ப திரும்ப வீட்டுக்கு வந்துட்டியா இல்லையா அப்படின்னு அவன் கேட்டதும் இவங்களும் வந்துட்டான்னு சொல்றாங்க. இப்ப நான் உன் வீட்டுக்கு வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணணும், இப்ப நீ இறங்கி கீழே வான்னு சொல்றான். ஹரி பதற ஆரம்பிச்சிடறாங்க. அவங்க மேக்கப் எல்லாம் போட்டு ரெடி ஆகிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். நீங்க எதுக்கு திடீர்னு இப்படி சொல்லாம என்னோட வீட்டுக்கு வெளியே வந்து வெயிட் பண்றீங்க? என்னால கண்டிப்பா வர முடியாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, நான் உங்ககிட்ட ஒன்னு தந்துட்டு போலான்றதுக்காக தான் வந்திருக்கேன். உன்னால வர முடியலனாலும் பரவாயில்ல, பக்கத்துல ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல உன்னோடது, அங்க வேணும்னா அதை வச்சுட்டு போயிடுறேன்னு சொல்றான். இவன் இந்த வேலையை பண்ண ஹரி வீட்டுல வர மாட்டிப்பாங்க. அதனால அவனை ஒரு இடத்துல வெயிட் பண்ண சொல்லிட்டு வேகமா பைக் எடுத்துட்டு போறாங்க அவனை பாக்குறதுக்கு. அதுவும் எப்படி ஒரு டெடி பியர் மாதிரி காஸ்டியூம் போட்டுக்கிட்டு. அவங்களுடைய ஃபேஸையும் இப்ப காங்டேவால பார்க்க முடியாது, ஹெல்மெட் போட்டு கவர் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. இந்த கெட்டப்ல அவங்கள பார்த்ததும் நம்ம காங்டே அது யாரோ நினைச்சுக்கிறான். அவங்க கிட்ட வந்து பேசின அப்புறம் தான் அவங்களுடைய வாய்ஸ் கேட்டவனுக்கு தெரியுது இது ஷின் அப்படின்னு. ஆமா ஷின், நீ எதுக்காக இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு கெட்டப்ல சுத்திட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல. அது வந்து நான் என்னோட வீட்டுல ஃபுட் டெலிவரி பண்றதுக்காக போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அதனாலதான் இந்த கெட்டப். காஸ்டியூம் உள்ள இருந்துகிட்டு அவங்களே அவங்களை பெருமையா நினைச்சுக்கிறாங்க. நம்ம காங்டே கிட்ட மாட்டாம தப்பிக்கிறதுக்கு எல்லா விஷயத்தையும் எப்படி பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணிட்டு இருக்கோம்னு. அதுக்கப்புறம் நம்ம காங்டே அவன் கையில வச்சிருக்க ஒரு பேக் எடுத்து அவங்க கிட்ட தரான். இத கிளினிக்ல இருந்து என்னோட தாத்தா தான் அவங்க கிட்ட தர சொல்லியிருந்தாரு. இப்படி அவன் சொல்றது கேட்டதுமே ஹரி, என்னாச்சு உங்களுடைய தாத்தாக்கு? உடம்புல ஏதாவது அடிபட்டுருச்சா, இப்ப பரவாயில்லையா அவருன்னு கேக்குறாங்க.
காங்டேக்கு டவுட் வந்துருது. அவர் கிளினிக்ல இருக்காருன்றது மட்டும் தானே நான் உங்ககிட்ட சொன்னேன். அவருக்கு அடிபட்டு தான் அவர் அட்மிட் பண்ணாங்கன்ற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க உடனே நம்ம ஹரியும் பெர்ஃபெக்ட்டா சமாளிக்கிறாங்க. இதுல என்ன இருக்கு, நீங்க என்கிட்ட இப்ப கிளினிக் பேரை சொன்னீங்கல்ல, அந்த கிளினிக்ல திடீர்னு யாருக்காவது ஏதாவது அடிபட்டுச்சுன்னா உடனே போய் அட்மிட் பண்ணுவாங்க. உடனே அவனும் ஆமாமா நீ சொல்றது கரெக்ட் தான், உனக்கு எப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு, நான் நினைச்சதை விட நீ ஸ்மார்ட்டா இருக்க. அதுக்கப்புறம் நம்ம காங்கிட்டே அவங்க கிட்ட ஒரு பாக்கெட் எடுத்துதான், இது உனக்கு தேவைப்படும், இதை யூஸ் பண்ணிக்கோன்னு. இதெல்லாம் பார்த்ததும் ஹரிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவங்களுக்குள்ளாரே நிறைய விஷயங்களை யோசிச்சு பாக்குறாங்க. இவர் ஏன் நம்ம மேல இவ்வளவு கேரிங்கா இருக்காரு, ஒரு வேலை அவருக்கு என்ன பிடிக்க ஆரம்பிச்சிருச்சான்னு தெரியல, நாங்க 2 பேரும் ஃபேக்கா தானே டேட் பண்றோம், இல்ல அவர் உண்மையாவே என்ன டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு அவங்களுக்குள்ளாரே பல கேள்வி. கடைசியா நம்ம ஹரி அங்க இருந்து போகும்போது அவங்க எடுத்துட்டு வந்த ஃப்ரைட் சிக்கன் அவங்க கிட்ட தராங்க. இதை நீங்க உங்க தாத்தா கூட போய் வீட்டுல ஒண்ணா உட்காந்து சாப்பிடுங்க, இது ரொம்ப நல்லா இருக்கும். நான் இதை உங்ககிட்ட தந்துட்டு வீட்டுக்கு போனாதான் நான் ஃபுட் டெலிவரி பண்றதுக்காக தான் வெளியே வந்தேன்னு அவங்களும் நம்புவாங்க. இப்படி எல்லாத்தையுமே அவங்ககிட்ட பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேரா வீட்டுக்கு வந்து ஹரி அவன் தந்த அந்த பாக்கெட்டை தான் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களுடைய கண்ணில் அடிபட்டதுல அது சீக்கிரம் சரியாகிற மாதிரி ஒரு ஆயின்மெண்ட் தான் தந்திருக்கான். என்னோட வாழ்க்கையில என்னோட பாஸ் மாதிரி ஒரு கைண்டான பர்சனை நான் பார்த்ததே இல்லை. வெளியே இருந்து பாக்குறதுக்கு ரொம்ப ரூடா தெரிஞ்ச ஒரு பர்சன் இவ்வளோ கேரிங்கா இவ்வளோ கைண்டா இருக்காரு அப்படின்னு அவங்களே காங்டேவை பத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களே யோசிச்சு பாக்குறாங்க. ஆமா இப்ப நான் எதுக்கு காங்டேவை பத்தி அதிகமா யோசிச்சுட்டு இருக்கேன், அவர் நல்ல பர்சனா இருந்தாலும் சரி ரூடான பர்சனா இருந்தாலும் சரி, இந்த டீடைல்ஸ்லாம் நமக்கு எதுக்குன்னு யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம காங்டேவை தான் காட்டுறாங்க. வீட்டுக்கு போய் அந்த 2 பொம்மையை எடுத்து வச்சு அதுங்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான். நேத்து நான் சின்ன மீட் பண்றதுக்காக போனதே இப்ப அவருடைய கண்ணு பரவாயில்லையான்னு நேர்ல பாக்குறதுக்காக தான். ஆனா அந்த விஷயத்தை மறந்துட்டு கடைசியில பார்க்காமலே வந்துட்டு மெனு யோசிக்கிறான். இப்ப அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹரி கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்காங்க வெளியே. காங்டேவை மீட் பண்றதுக்காக தான் ஷின்னோட கெட்டப்ல வந்திருக்காங்க. அவனும் அந்த இடத்துக்கு வந்து ஹரிய கார்ல கூப்பிட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறான். இவன் அவங்களுடைய ஃபேஸை பார்த்துட்டு ஷின் உன்னுடைய கண்ணில் அடிபட்டு இருந்தது இப்போ சரியாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். உடனே அவங்களும் அது நீங்க எனக்கு தந்திருந்த அந்த ஆயின்மெண்டால தான், அதை யூஸ் பண்ணது எனக்கு அடிபட்டு இருந்தது சீக்கிரமே சரியாகிடுச்சுன்னு சொல்றாங்க. இதை கேட்கும்போது காங்டேக்கு தான் சந்தோஷமா இருக்கு. இன்னொரு பக்கம் நமக்கு அந்த டிவி டிராமா ஒன்று ஓடிட்டு இருக்குல்ல, அதுல நடக்கிற சீனை காட்டுறாங்க. ஹீரோயின் ஷின்னு ஹீரோ கூட வெளியே ஷாப்பிங்க்கு வந்திருக்காங்க. ஹீரோ தான் உங்களை இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கான். நீ எப்பதான் உன்னோட லவ் என்கிட்ட சொல்ல போறேன்னு கேட்க அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. அவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக என்ன பண்றா, அங்க இருக்கிற நிறைய காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுல பர்பிள் கலர்ல ஒன்னு இருக்கு, அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை ஹீரோயின்காக தரான். ஆக்சுவலா இப்ப இந்த டிராமா எங்க ஓடிட்டு இருக்குன்னா ஹரியோட ரெஸ்டாரண்ட்ல தான். கோஇன்சிடென்ட் என்னன்னா அங்க டிவில பர்பிள் கலர் ட்ரெஸ் காட்டுறாங்கல்ல, அதே மாதிரி ஒரு ட்ரெஸ் தான் ஹரியோட அம்மாவும் போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்காரு அவங்க கிட்ட. அவங்க ஹஸ்பண்ட் பார்த்துட்டு அவங்களும் என்ன ஆரம்பத்துல ஒரு பையன் லவ் பண்ண அவங்களுக்கு தெரியும்ல, அவன் இப்போ ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருக்கான்னு சொல்ல அவர் டென்ஷன் ஆகி இந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறாரு. இப்போ இங்கதான் சேன் இருக்கு, அவனுடைய அம்மா கிட்ட ஹரியை பத்தி போட்டு விட்டுட்டு இருக்கான். அம்மா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இப்பெல்லாம் ஹரி வீட்லயே டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல, திடீர்னு வெளியே போறா வரா, எனக்கு என்னமோ வேறையோ டேட் பண்ணிட்டு இருக்கான்னு தோணுது. இதை கேட்ட ஹரியோட அம்மா ஷாக்லாம் ஆகல, கன்ஃபார்மா அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க. அவ யார டேட் பண்ண போறா, அவ கண்டிப்பா ஜின்யான் கூட வெளியே போயிருப்பா, அவ்வளவுதான். இன்னொரு பக்கம் நம்ம காங்டேவை காட்டுறாங்க. ஹரியை கூப்பிட்டு பொட்டிக்கு தான் வந்திருக்கான். அவன் உள்ள என்ட்ரு ஆனதுமே அங்க இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸும் அவனை பார்த்து மரியாதையா நடந்துக்கிறாங்க. நம்ம ஹரி அந்த இடத்த ரொம்ப ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்ப ரிச்சா இருக்கிற பர்சன்ஸ் தான் இந்த மாதிரி இடத்துக்குள்ள வந்து ட்ரெஸ் வாங்குவாங்க. அங்க இருக்க காஃபியை குடிச்சிட்டு அவங்களும் திரும்பி பார்த்தா பக்கத்துல உட்காந்து காங்கிட்டே அவங்களே தான் பார்த்துட்டு இருக்கான். உடனே நம்ம ஹரி திடீர்னு ஒரு டாபிக் எடுத்து பேசிட்டு அவனை பார்க்காத மாதிரி அப்படியே திரும்பி வேற டைரக்ஷன்ல பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஸ்டாஃப் கிட்ட இருந்து டேப் வாங்கி இந்த இடத்துல இருக்கிறதுலே பெஸ்டான ட்ரெஸ் ஏதோ அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வர சொல்றான். ஹரிக்கும் இப்பதான் விஷயம் புரியுது, அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான்னு. எதுக்கு திடீர்னு இதெல்லாம், இப்ப கண்டிப்பா அதெல்லாம் வாங்கிதான் ஆகணுமான்னு கேட்க, ஆமா நம்ம ஒரு வருஷத்துக்கான ஃபேக் அனிவர்சரி வரப்போகுது இல்ல, கரெக்டா அந்த டைம்ல நம்ம ஸ்பெஷலா எதுவும் பண்ணலன்னு என்னுடைய தாத்தா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாரு, அதனாலதானே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், நீ இப்ப போய் ட்ரெஸ் ட்ரையல் பாருன்னு சொல்றான். நம்ம ஹரியும் போய் இங்க இருக்கிற ஒவ்வொரு ட்ரெஸ் கலெக்ஷனுமே ட்ரை பண்ணிட்டு வராங்க. ரொம்ப நேரமா நம்ம காங்கிட்டையும் உட்காந்து ஒன்னொன்னா மாத்திட்டு வர சொல்லியிருக்கான். ஏன்னா அவன் எதிர்பார்க்கிற மாதிரி எதுவுமே லுக்கா இல்லைன்னு. கடைசியில அவனே ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி ஸ்டாஃப் கிட்ட சொன்னதும் ஹரி அந்த ட்ரெஸ் தான் போட்டு வராங்க. அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ்ல அவங்க அப்படியே நடந்து வர்றதை பார்க்கும்போதே காங்கிட்டே ஸ்டன் ஆகிடுறான். அவங்கள பார்த்து பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகிட்டான் போல இருக்கு. இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு அவங்க கேட்டாலும் திருன்னு முடிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, அம்மா நம்ம ஏன் இப்ப ஷின் முன்னாடி இந்த அளவுக்கு ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு தெரியல. கடைசியா அவங்க கிட்ட போய் உனக்கு இந்த ட்ரெஸ் பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது. ஹரியும் ஆமா எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்ல அவன் வேற எதை பத்தி யோசிக்காம நேரா பே பண்றதுக்காக போயிடுறான். அவன் அங்க இருந்து போன அப்புறம் ஹரி வேற அங்க இருக்கிற ஸ்டாஃப் கிட்ட கதறிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெஸ் ரொம்ப டைட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, இதை விட பெரிய சைஸ் எதுவும் இல்லையான்னு. அந்த ஸ்டாஃபும் இல்ல, இந்த மாடல்ல வெறும் ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் தான் இங்க இருக்கு, இது உங்களுக்கு டைட்டாலாம் இல்ல சரியா ஃபிட்டா தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஹரிக்கு இந்த விஷயத்துல நம்பிக்கையே இல்ல. அவங்களுக்கு கண்ணாடியில செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்னதான் காசுலன்னு ட்ரெஸ் இவ்வளவு டைட்டா இருக்கு, திடீர்னு எதிர்பார்க்காத டைம்ல இந்த ட்ரெஸ் எங்கேயாவது கிழிஞ்சிருச்சுன்னா, இருந்தாலும் வேற வழியில நம்ம காங்கிட்டே தான் அதை செலக்ட் பண்ணிருக்கான். அதனால அவங்க கூட அந்த ட்ரெஸ் வாங்கிட்டு இந்த இடத்த விட்டு போறாங்க. இதே நேரம் இந்த கடைக்கு வேற ஒரு பொண்ணு என்டர் ஆகுறாங்க. அவங்க கையில வச்சிருக்க பேக்லாம் பார்த்தாலே தெரியுது அவங்க ஏகப்பட்ட ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு. அவங்க ரெகுலரா இந்த இடத்துக்கு வருவாங்க போல இருக்கு. நேரா போய் ஸ்டாஃப் கிட்ட அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் எங்க, ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸ் அவார்ட் ஷோல போட்டிருந்த மாதிரியே ஒயிட் ட்ரெஸ் மாடல் ஒன்று வந்திருக்காமே, அது எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இப்போ நம்ம ஹரி வாங்கிட்டு போனதே அதே ட்ரெஸ் தான்.
அந்த ட்ரெஸ் இப்போ ஸ்டாக் இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒருத்தவங்க வந்து அதை வாங்கிட்டு போனாங்கன்னு சொல்ல, அது யாருன்னு வந்து இவங்களையும் எட்டி பார்த்தா அப்பதான் நம்ம காங்டே அவனுடைய கார்ல ஹரியை உட்கார வச்சுட்டு அங்க இருந்து கூப்பிட்டு போறான். இவங்களுக்கு காங்டேவை தெரியும் போல இருக்கு முன்னாடியே. அவனை பார்த்ததுமே சம்பந்தமே இல்லாம சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்ப இவன் யாருக்குமே தெரியாம சீக்கிரட்டா ஒரு பொண்ணை டேட் பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு அப்படின்னு. இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வச்சு ஒரு இடத்துல ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, அதை தான் காட்டுறாங்க. ஆக்சுவலா இதுக்கான டைரக்டர் கிட்டே நம்ம ஜின்யாங் தான் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல அவங்க ஏதோ ஒரு சீனியர் போஸ்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது மட்டும் புரியுது. எல்லாருமே இங்க பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஷாப்பிங் பண்றதுக்காக ஒரு பொண்ணு வந்திருப்பாங்கல்ல, அவங்க இந்த இடத்துக்கு வந்து ஜின்யாங்க மீட் பண்ணி அவங்க கிட்ட ஹாய் சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலா பேச ட்ரை பண்றாங்க. ஆனா நம்ம ஜின்யாங் தான் அவங்க மதிக்கவே இல்லை. ஜின்யாங் இங்க நான் உங்ககிட்ட தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன கண்டுக்காம யார் யாருக்கோ என்னென்னோ வேலையெல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன், நான் தான் உன்னோட டைரக்டர் அப்படின்றத மறந்துடாது. உடனே ஜின்யாங்க நான் என்ன பண்றது, நீங்க இங்க வரும்போதெல்லாம் திடீர்னு உங்களுடைய கெட்டப்பை சேஞ்ச் பண்ணிட்டு வரீங்க, நீங்க எத்தனை டைம் தான் பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணுவீங்க, உங்களுடைய ஃபேஸ் எனக்கு அடையாளம் தெரியாத மாதிரி மாறிடுச்சு. இப்படி ஜின்யாங் பேசுறது கேட்டு அங்க இருக்கிறவங்க சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்களா, அவங்களுக்கு செம கடுப்பா கேட்டுது. நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க, நான் சர்ஜரியே பண்ணலனா கூட நான் அழகா தான் இருப்பேன் தெரிஞ்சுக்கோ. உன்னோட அப்பாவால தான் நீ இங்க ஒர்க் பண்ற இடத்துல உனக்கு ரெஸ்பெக்ட்லாம் கிடைக்குது, ஞாபகம் வச்சுக்கோ. ஆனா நீ என்கிட்ட இப்படி எல்லாம் ஓவரா பேசக்கூடாது, ஏன்னா நான் ஒரு வகையில பார்த்தா உன்னோட பாஸ், அதை விட முக்கியம் நான் உன்னோட கசின். ஜின்யாங் அவங்கள பார்த்து முறைக்க ஆரம்பிச்சிடறாங்க. உடனே அவங்களும் சரி நான் அப்புறம் வந்து மீட் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகும்போது தான் ஜின்யாங் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் இங்க வந்தேன், கடைசியில் அதையே மறந்துட்டேன். அது என்னன்னா காங்டேவனை ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் கேள்விப்பட்டேன். இப்போ அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டா, அந்த பொண்ணு கூட நடந்து போறதை நானே பார்த்தேன். அதுவும் அந்த பொண்ணு பாக்குறதுக்கு ஒன்னை விட ரொம்ப அழகா இருக்கான்னு சொல்ல ஜின்யாங் திருத்துன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹரிதான் இப்ப அவங்க கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்றதுல உங்களுக்கு தெரியாதுல்ல. இப்ப அப்படியே கட் பண்ண நம்ம காங்டே ஹரியை தான் காட்டுறாங்க. ரெண்டு பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க. இங்க வேலை செய்யறவங்க எல்லாருமே உங்களை ஸ்பெஷலா ட்ரீட் பண்றது பார்த்துட்டு ஹரி அவங்க கிட்ட கேள்வி கேட்டுட்டு உட்காந்துருக்காங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்க அடிக்கடி வருவீங்களா, இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே உங்களை நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இவனும் எதுவுமே சொல்லாம அமைதியா சிரிச்சுட்டு உட்காந்துருக்கான். அங்க இருந்து செஃப் இவனை பார்த்து சிக்னல் தான் தந்துட்டு இருக்காரு. இதையும் நோட் பண்ணிட்டு நம்ம ஹரி அவங்க கிட்ட சொன்னா, நீ ரொம்ப கேள்வி கேட்காத, ஒழுங்கா சாப்பிடுற வேலையை மட்டும் பாரு. என்னோட தாத்தா தான் எப்பவுமே தொடர்ந்து கேள்வியா கேட்டுட்டு இருப்பாரு. இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற எல்லாருக்குமே எப்படி என்ன நல்லா தெரியும்ன்றது உனக்கு தெரியுமா, இது என் தாத்தாவோட ரெஸ்டாரண்ட் தான். இங்க இருக்க செஃப்க்குலாம் என்னோட தாத்தாவை நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க இருக்க டிஷ் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹரி இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டிஷ்ஷை ரெடி பண்ணவங்க பெர்ஃபெக்ட்டா அவங்களுடைய வேலையை முடிச்சிருக்காங்கன்னு சொல்றதை கேட்டுட்டு காங்டேவும் சொல்றான், பரவாயில்ல, இந்த விஷயத்துல உன்னால ஈஸியாவே கண்டுபிடிக்க முடியுது. உண்மை என்ன தெரியுமா, இதை ரெடி பண்ணதே நான் தான் சொல்றேன். இதை கேட்கிற ஹரிக்கு பயங்கர ஷாக்கு. இவருக்கு குக்கிங் கூட தெரிஞ்சிருக்கு, ஒரு பெரிய கம்பெனியுடைய சிஓ இதெல்லாம் கூட அசால்ட்டா பண்ணுவாங்களா அப்படின்னு. அவன் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹரி அந்த டிஷ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனா திடீர்னு அந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா டைட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இன்னொரு பக்கம் நம்ம ஜின்யாங்க தான் காட்டுறாங்க. அவங்க ஒர்க் அவுட் பண்றதுக்காக ஜிம்முக்கு வந்திருக்காங்க. அவங்க ஒர்க் அவுட் பண்ணலான்னு போகும்போது திடீர்னு அவங்க ஆப்போசிட்ல பார்த்தா நம்ம செசாங் வந்து நிக்கிறான். இவங்க ஹாய் சொல்லலான்னு போறாங்க. அப்புறம் தான் உங்களுக்கு ஞாபகம் வருது பதிலே தரமாட்டான்னு. நீங்க எப்படிலாம் நடந்துக்கிறதுனால தான் நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணதுக்கு அப்புறமும் கூட அன்னோன் பர்சன் கிட்ட பேசுற மாதிரியே இருக்கு எனக்கு. இந்த மிஷின்ல ஒர்க் அவுட் பண்ணலான்னு தான் நம்ம செசாங்க வந்திருப்பான். சரி, இதுல உங்களோட வேலை முடிஞ்சிருச்சுன்னா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வேற எதுவுமே பேசாம நேரம் அங்க இருந்து போயிடுறான். ஜின்யாங் அவங்ககிட்ட எப்படியாவது பேசலான்னு தான் ட்ரை பண்றாங்க. ஆனா அவன் எப்போ மூலம் உங்களை மதிக்காமலே தான் இருக்கான். இதை பத்தி நம்ம ஜின்யாங் யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்கும்போது அந்த லெட்டர் பாக்ஸ் பையன் ஒருத்தன் இருக்கான்ல, அந்த பையனும் அவங்க கிட்ட கேஷுவலா பேசிட்டு அவங்க ஒர்க் அவுட் பண்றாங்களா அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இந்த பையனை நம்ம ஒரே ஒரு நாள் தான் மீட் பண்ணிருப்போம். இவனுக்கு நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இருக்க போல இருக்கு. நம்ம கிட்ட பேசும்போது எவ்வளவு மரியாதையா நம்மள எப்படி ட்ரீட் பண்றான் இப்படின்னு அவனை பத்தி பெருமையா சொன்னாலும் அவங்க திரும்பி பின்னாடி இருக்கிற செசாங்க தான் பாக்குறாங்க. அவங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான். ஜின்யாங் அவங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்காங்க. இவனை நம்ம மீட் பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது, நான் ஏதாவது பேச ட்ரை பண்ணாலே அப்படியே நான் அவாய்ட் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுறான். மரியாதையே தரது இல்ல. இருந்தாலும் எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்குன்னு ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து நம்ம செசாங்க அவங்கள பாக்குறான். ஜின்யாங் கிட்ட வந்து அந்த பையன் தேவையில்லாம பேசிட்டு இருக்கான்ல, இவனுக்கு அந்த பையன் மேல லைட்டா ஒரு டவுட் இருக்கு. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க நம்ம செசாங்க அந்த பையனும் அங்க ஜிம்ல இருக்கிற வாஷ்ரூம்ல தான் இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு வர ரெண்டு பசங்க டைம் என்ன ஆகுதுன்னு அவங்க கிட்ட கேட்க, இப்ப அந்த பர்சன் கண்ணாடியே போடாம தான் இருக்கான். இருந்தாலும் டைமை பார்த்து கரெக்டா சொல்லிடுறான். அதுக்கப்புறம் தான் அவன் கண்ணாடி எடுத்து மாட்டிட்டு அங்க இருந்து நடந்து போறான். இதெல்லாம் நோட் பண்ற நம்ம செசாங்க ஒன்னும் புரியல. கண்ணாடியே இல்லாம இவன் எப்படி இவ்வளவு தூரத்துல இருக்கிற டைமை பார்த்து கரெக்டா சொன்னான். இதுக்கப்புறம் அந்த பர்சன் என்ன பண்றான், நம்ம ஜின்யாங்க மீட் பண்ணி அவங்க கிட்ட ஏதோ ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வந்து தரான். நான் உங்களோட லெட்டர் பாக்ஸ்னு தெரியாம மாத்தி யூஸ் பண்ணிட்டேன்ல, அதுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் தான் இது. இது ஒரு லேம்ப், இது உங்களுக்காக நானே ரெடி பண்ணதுன்னு சொல்லி அவங்களை கம்பல் பண்ணி அவங்க கிட்ட தரான். ஜின்யாங் வேணான்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவனோட தொல்லை தாங்க முடியாம சரி நான் அதை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. சோ இன்னைக்கான வீடியோ இதோட முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க.